வணக்கம். நான் டாக்டர் கோமதி சின்னசாமி, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். இந்த சக்தி உடல் சம்பந்தமா இப்ப சில வீடியோஸ் போட்டுட்டு வரோம். அதுல உங்களுடைய சக்கரங்கள், ஒளி உடல், நாடிகள் இதில் ஏற்படும் மாற்றங்கள்னால வர ஒரு பிரச்சனை ஒற்றை தலைவலி மாதிரியும் இருக்கும். எல்லாருக்கும் வர்ற மைக்ரேன், ஒற்றை தலைவலி இந்த சக்தி உடல் பாதிப்புனால இல்ல குண்டலினி பிரைஸ் ஆகி எங்கேயாவது அடைச்சதுனால அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு டெஸ்டுகள் செய்து உடல் ரீதியான ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா நீங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் மெடிக்கல் ஓரியன்டா தான் போகணும். சிலருக்கு மாதவிலக்கு பிரச்சனைனால அதிகமா பெண்களுக்கு இந்த பிரச்சனை வருது. ஸ்ட்ரெஸ் இதுக்கு ஒரு காரணம். ஆனால் நாங்க பார்த்த சில கிளையன்ஸ்ல இந்த ஒற்றை தலைவலி அப்படிங்கிறது ஒளி உடல்ல ஏற்படுற டிஸ்டர்பன்ஸ் அதனாலையும் வருவதை பார்த்திருக்கோம். அப்ப ஒளி உடல் பேலன்ஸ் பண்ணும்போது, ஆரா பேலன்ஸ் பண்ணும்போது, சக்கரங்களுடைய ஆக்டிவிட்டி கரெக்ட் பண்ணும்போது, உங்களுடைய உடல் இயக்கத்தையும் மன இயக்கத்தையும் ஒளி உடல் இயக்கத்தையும் நெறிப்படுத்தும் போது, பேலன்ஸ் பண்ணும்போது, ஒருங்கிணைக்கும் போது இந்த ஒற்றை தலைவலி நல்லாவதை பாக்குறோம். அப்ப நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே ஒற்றை தலைவலி இருக்குதுன்னா வாங்க 100% உங்களுக்கு நல்லாயிரும் அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல, சொல்லக்கூடாது. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் மருத்துவ ரீதியா உங்களுக்கு டெஸ்டுகள் எடுத்து அங்க உறுப்பு ரீதியா ஒரு பிரச்சனை கண்டுபிடிக்கப்படல அப்படின்னாதான் இதற்கு இந்த மாதிரி மாற்று வழிகளை நீங்கள் நாடணும். சோ இதுக்கு ஒரு ட்ரையல் நம்ம பண்ணலாம். இப்ப இத இந்த ஒற்றை தலைவலி அப்படிங்கிறது பல பிரச்சனைகள்னால வருது, வாழ்க்கை முறை மாற்றங்கள்னால வருது. அதையெல்லாம் நம்ம லிஸ்டிங்க கொடுக்க முடியாது, ஏன்னா அது பொதுவான கருத்தா மாறிடும். சோ இதுல இருந்து நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தியானம் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு சில சமயம் பெண்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா வெளியில அவங்க தன்னுடைய உணர்வுகளை சொல்ல மாட்டாங்க. அப்ப அவர்களுக்கு ஏதாவது ஒண்ணு நினைக்கும் போதே, காலையில எழுந்திருக்கும் போதே ஒரு பக்கம் மண்டையில இடிக்கிற மாதிரி வரும். சில ஆண்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. புகை பழக்கம், பாக்கு சம்பந்தமான விஷயங்கள், ஆல்கஹால் யூஸ் பண்ற ஆண்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. உடல் எடை குறைக்கிறதுக்காக உணவுல ரொம்ப கட்டுப்பாடு பண்ற ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இந்த தலைவலி வரலாம். உடல் உறவுல சரியான ஈடுபாடு இல்லைனாலும் இது வரலாம். சோ இதை நீங்க ஆராய்ச்சி பண்ணி அதற்கு உண்டான ஒரு பேலன்ஸ கொண்டுட்டு வாங்க. எடுத்த உடனே மருத்துவ முறையில போய் எந்தவித டெஸ்டும் எடுக்காம இதற்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போக நினைக்காதீங்க. எந்த ஒரு பிரச்சனையானாலும் ஒரு குடும்ப மருத்துவர் மூலம், சிறப்பு மருத்துவரை நாடி நீங்க அதற்குண்டான டெஸ்ட்களை முதல்ல பண்ணி அதை டயக்னோஸ் பண்ணுங்க அப்படிங்கறத என்னோட ரிக்வெஸ்டா இருக்கு. சோ இது உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.